தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்குட்பட்ட 21 மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்ட கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் சுழற்சி நிலவுவதால் தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல், மன்னார் வளைகுடா, கேரள கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் மழைநீரில் மூழ்கி பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கோவையில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சிங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சிங்காநல்லூரில் உள்ள வெளிமாவட்ட பேருந்து நிலையம் வெள்ளத்தில் மூழ்கி தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்த பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விடியா ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததால் கோவையில் பல இடங்கள் நீரில் மூழ்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைகளில் நீர்மட்டம் கணிசமாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் உதகையில் கனமழை பெய்து வருகிறது. குன்னூர் பகுதியில் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சிவகங்கையில் இருந்து மதுரைக்கு பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறிய போது நடுரோட்டில் பழுதாகி நின்றது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் உதவியுடன் பேருந்தை பின்புறத்தில் இருந்து தள்ளும் அவலம் ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கடும் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போகும்போது நல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 பொழப்பா போச்சு. தள்ளு 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 மவனே தள்ளு 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 தள்ளு. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு உரிய பேருந்து வசதி இல்லை என கூறி பயணிகள் போக்குவரத்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை காரணமாக அதிக அளவிலான பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் போதிய பேருந்து வசதி இல்லை எனவும் பேருந்துகளுக்காக அதிகாரிகள் பயணிகளை அலைக்கழிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போதிய பேருந்து வசதி இல்லை என்பதால் போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் முப்பிடாதியம்மன் கோயில் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழாவின் போது இருவேறு சமூக குழுக்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. விழாவில் பைக்கில் சென்ற நபர் நின்றிருந்தவர்களை தாக்கியதால் இன்னிசை கச்சேரி நடந்து கொண்டிருந்த போது அதனை நிறுத்தச் சொல்லி ஒரு தரப்பினர் கூறினர். தங்களை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு தரப்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. 2 காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடியில் காவலர் வீட்டில் கதவை உடைத்து 5 பவுன் நகை மற்றும் 80,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கொலை, கொள்ளை, போதைப்பொருள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் காவலர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் அவலமும் தொடர்கதையாகி வருகிறது. தூத்துக்குடி தெர்மல் நகர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் சங்கர் பிரையண்ட் நகர் 5வது தெருவில் உள்ள தனது வீட்டை பூட்டிவிட்டு சொந்த ஊர் சென்று திரும்பிய நிலையில் 5 சவரன் நகை மற்றும் 80,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார்.
புகாரின் பேரில் தென்பாகம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை ஆவடி ரயில்வே போலீசார் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த இளைஞரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று நிர்வாணப்படுத்தி சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லிவாக்கம் ICF-இல் தூய்மை பணியாளராக பணி செய்யும் வசந்தகுமார் என்ற இளைஞர் விடுமுறையில் ஆவடி சென்றபோது செல்போன் திருடியதாக சந்தேகத்தில் அழைத்துச் சென்று ஆவடி ரயில்வே போலீசார் நிர்வாணப்படுத்தி தாக்கியுள்ளனர். காயமடைந்த இளைஞர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எங்கால் சென்று கேட்டாங்க, மாரி வில்லிவாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ வில்லிவாக வேலை செய்ய வீடு என்ன ஒன்று கேட்டாங்க, காசர்படின்னு சொன்னேன். காசர்படி சொன்னேன், சரி வா உனக்கு ஃபோட்டோ அடிக்கணும், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு என் ஃபோன் கேட்டாங்க. அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். என் ஃபோனை வாங்கினு ஸ்டேஷன் கிட்டே போனாங்க. கிட்டே போயிட்டு உள்ளே போயிட்டு என் துணியெல்லாம் கைட்டினாங்க. சார் என்கிட்ட இதுமாதிரி நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், காலேஜ் போயிட்டேன் சார், நான் காலேஜ் முடிச்சுதான் இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன சொன்னதுக்கு நீ காலேஜ்லாம் முடியா முடி கவர்மெண்டான்னு சொல்லிட்டு இதுமாதிரி 6 ஃபோனு காணும் இங்கே, நீ தான் 6 ஃபோன் எடுத்தியான்னு சொன்னேன். சார் இந்த மாதிரி பாயிலாம் நான் கிடையாது, நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், நான் கேஸ் தான் சொல்லிட்டு என் மேலே நான் சொன்னேன். அவர்கிட்ட சொல்லிட்டு சொன்னோம்னா போனாரு சொல்லிட்டு என்னை போட்டாச்சு. நான் சொல்லவே இல்லை கடைசி மட்டும். சார் நான் மாதிரி சொல்லவே பண்ண மாட்டேன் சார் சொன்னேன். சரி உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு என்னை இட்டுன்னு போயிட்டு நான் 2 கையை கட்டிட்டு நடுவில் பைப்பு 2 கையை கட்டி பின்னாடி பைப்பை வச்சுட்டு 2 மணி நேரமாக நடிக்கிறாங்க சார். அசிங்கமாக கேட்குறாங்க. சார் என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணேன், எனக்கு ஒரு ஃபோன் கூட அப்போ நான் உன்னை விட்டுறேன், இந்த எல்லாம் விட மாட்டேன் உன்னை எல்லாம் சாயங்காலம் முட்டை வச்சுன்னு தான் இருப்பேன். சார் எல்லாம் முடியல சார், தண்ணினா கொடுங்க சார், கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கேட்டால் தண்ணி கூட கொடுக்கல எனக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து கண்களில் கருப்பு துணி கட்டி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோயில் தெருப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்புகளை அகற்ற விடிய அரசின் வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்களில் கருப்பு துணியை கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் விடியா திமுக அரசை கண்டித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உரிய அனுமதியின்றி மீன்கடைகள் வைத்துள்ளதாக கூறி எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி மாநகராட்சி ஊழியர்கள் மீன்கடைகளை அகற்றினர். சுமார் 40 கடைகளில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்புடைய மீன்கள், நண்டுகளை மாநகராட்சி ஊழியர்கள் சாலையில் கொட்டி அளித்ததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் விடிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சுமாரா 40-50 கடை இருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் கூட பண்ணாம வந்து கடகன்னு ஏதோ நாய் அள்ளி கொட்டுற மாதிரி கொட்டி தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு ஃபிஷர் மேல எப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? உன்னை திருடுறாங்களா, கொள்ளை அடிக்கிறாங்களா? இவங்க அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டுல விட்டு அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, எதையுமே பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் எடுத்தோடனே இது மாதிரி அப்பாவிங்களை சாவடிக்கிறது, மீன் அள்ளி யாரா கொட்டுவாங்களா சார்? இது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 ரூபா கிடைக்கும், குடும்ப பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் சார் பண்றாங்க. தேனியில் இருந்து கரூருக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்தின் பயணிகள் இருக்கை திடீரென கழன்று விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனியில் இருந்து கரூர் மாவட்டத்திற்கு மிக குறைவான அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேனியில் இருந்து கரூருக்கு இயக்கப்படும் அரசு பேருந்து ஒன்றின் இருக்கை கழன்று விழுந்ததால் பயணிகள் கோபமடைந்தனர். குறைவான அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதுடன் ஓட்டை பேருந்துகளை இயக்கி விடியா திமுக ஆட்சி மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்க போக்குவரத்து துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஐயோ, திருவாரூர் மாவட்டத்தில் 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியால் ஒரு பேருந்து சாலையில் இருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் நோக்கி 2 தனியார் பேருந்துகள் சென்று கொண்டிருந்தன. இந்நிலையில் பயணிகளை ஏற்றுவதில் 2 தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது முடிக்குண்டான் பகுதியில் உள்ள தென்குடி அருகே ஒரு தனியார் பேருந்து சாலையில் இருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உள்ள 2வது பிரிவு கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உள்ள முதல் அலகில் 840 மெகாவாட்டும் 2வது அலகில் 600 மெகாவாட் என மொத்தம் 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் 2வது அலகில் உள்ள கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பின் காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழகத்தில் ஏற்கனவே பல மணி நேரம் மின்தடை ஏற்படும் நிலையில் தற்போது மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை மாவட்டம் சுகுணாபுரம் அருகே அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குடும்பத்தாருடன் கலந்து கொண்டார். மயில்கல் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் குடும்பத்தின் சார்பில் மாபெரும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டார். திருவிளக்கு பூஜையை வித்யாதேவி வேலுமணியும் அவரது மகளும் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பக்தர்களுடன் இணைந்து ஜமாப் இசைக்கேற்றவாறு நடனமாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். மதுரை திருமங்கலத்தை அடுத்த பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள கரும்பாறை முத்தையா கோவிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் பிரம்மாண்ட அசைவ உணவு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சமூக நல்லிணக்கத்திற்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நடைபெறும் இந்த விழாவில் ஆடுகளை கோவிலுக்கு நேர்த்திக் கடனாக செலுத்தி கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் 125 ஆடுகள் வெட்டப்பட்டு 2500 கிலோ அரிசி பயன்படுத்தப்பட்டு உணவு சமைக்கப்பட்டது. இந்த கறிவிருந்தில் திருமங்கலம், சொரிக்கம்பட்டி, கரடிக்கல், செக்கானூரணி, சோழவந்தான், கருமாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 10,000த்திற்கும் அதிகமான ஆண் பக்தர்கள் கலந்து கொண்டு கறிவிருந்தை சுவைத்து மகிழ்ந்தனர். இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கரும்பாறை முத்தையா சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கறிவிருந்து நடைபெறும் இடங்களில் மழைக்காலங்களில் ஈரமாக இருப்பதால் பேவர் பிளாக் பதிக்க கோரிக்கை வைத்தனர். அதற்கான ஏற்பாடுகளை விரைவில் செய்து தருவதாக அவர் உறுதியளித்தார். கம்பிக்கர வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் மீசக்கார நம்ம பெத்தெடுத்த மண்ணு குத்தங்கொற சொன்ன சுத்தியடி சுத்தி சூறையாடு ரோசக்கார. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஒன்றியம் சொரிக்காம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கரும்பாறை முத்தையா சுவாமியினுடைய வருடாந்திர பூஜையானது வருடந்தோறும் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆதி முன்னோர்கள் எங்களுடைய முப்பாட்டன்கள் நடத்தி வந்தாங்க. அதவே தொடர்ந்து நாங்களும் அதை பின்பற்றி இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 கிராமமும் சேர்ந்து நடத்தி வருகிறோம். இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கரும்பாறை முத்தையா சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கறிவிருந்து நடைபெறும் இடங்களில் மழைக்காலங்களில் ஈரமாக இருப்பதால் பேவர் பிளாக் பதிக்க கோரிக்கை வைத்தனர். அதற்கான ஏற்பாடுகளை விரைவில் செய்து தருவதாக அவர் உறுதியளித்தார். இங்கே எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்க வேண்டும், எல்லா நன்மைகளும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து இந்த முத்தையாசாமி கரும்பாறை முத்தையாசாமி திருக்கோயிலில் திருமங்கலம் தொகுதியில் இது ஒரு இந்த காலத்து இளைஞர்களுக்கு இது ஒரு வினோதமான என்பதை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான பாரம்பரியத்தை, மண் வாசனை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, மரபுகளை எடுத்து சொல்லுகிற அடையாளமாக இருக்கிற இந்த விழா தொடர்ந்து இன்னும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற கரும்பாறை முத்தையாசாமியை வணங்கி எல்லா நன்மைகளும் எல்லோருக்கும் கிடைத்திட புரட்சித் தமிழர் எடப்பாடியின் சார்பிலே வணங்கி பிரார்த்தனை செய்கிறேன். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுக்கு வாலாஜா ஏரி தண்ணீரை திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் கோடை வெயிலின் தாக்கத்தால் தற்போது நீர்வரத்து இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது. இதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம், குடிநீர் போன்றவற்றிற்கு தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் வாலாஜா ஏரி தண்ணீரை சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுக்கு திறந்துவிட வேண்டும் எனவும், அணைக்கட்டு தண்ணீர் நிரம்பும் போது அணையை சுற்றியுள்ள பகுதிகள் வறட்சியில் இருந்து மீண்டு வரும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய பெண்ணிடம் 12 லட்சம் ரூபாய் கேட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரியப்பட்டியை சேர்ந்த லட்சுமி என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தின் பத்திரத்தை அடமானம் வைத்து ஜெயசங்கர் என்பவரிடம் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் வட்டியுடன் சேர்ந்து 2,55,000 ரூபாயை லட்சுமி திருப்பி செலுத்திய நிலையில் மேலும் 12 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் பத்திரத்தை தர முடியும் என ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதுகுறித்து லட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜெய்சங்கர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் திருநாய் கடித்ததில் 2 வயது சிறுவன் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் என மொத்தம் 6 பேர் சிகிச்சைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாம்பன் முருகன் கோவில் பகுதியில் ஒரே நேரத்தில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். நோய் தொற்று ஏற்பட்டுள்ள தெருநாய்கள் மற்றும் வெறிபிடித்த தெருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த ராமேஸ்வரம் நகராட்சி மற்றும் பாம்பன் ஊராட்சி அலுவலர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பயிர் வகைகளை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்ட பகுதிகளில் விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைவித்த பயிர் வகைகளை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் திருக்குவளையில் செயல்படும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அரசு நிர்ணயித்த கொள்முதல் அளவை எட்டியிருப்பதாக கூறி பயிர் வகைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குறைந்த விலைக்கு தனியார் வியாபாரிகளிடம் பயிர் வகைகளை விற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடிய ஆட்சியில் விவசாயிகள் விளைவித்த பயிர்களை கொள்முதல் செய்ய மறுக்கும் அதிகாரிகளால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாங்கள் பச்சை பயிரையும் உளுந்தும் நாங்கள் நெல் தரிசில் விதைக்கிறோம். விதைச்சி இன்னைக்கு மகசூல் வந்திருக்கு. மகசூலும் ரொம்ப ரொம்ப குறைவான மகசூல். ஆனால் அதை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போய் கேட்டால் இது வரைக்கும் டார்கெட் முடிஞ்சிடுன்னு சொல்கிறாங்க. இங்கே விவசாயிகள் இங்கே போட்டிருக்கதே மிக குறைவு. இங்கே விவசாயிகள்ட்டெல்லாம் டார்கெட் முடிஞ்சிடுன்னு சொன்னால் அங்கே யாரோடைய உளுந்தையும் யாருடைய பயிரை நீங்கள் கொள்முதல் பண்ணி வச்சுருக்கீங்க? இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்காங்கிற தகவலும் தெரியல. டார்கெட் முடிஞ்சிடுன்னு சொல்கிறது எங்களுடைய பயிருடைய விலை மேலும் மேலும் கீழ் நோக்கி செல்லுது. அது பச்சை பயிர், பாசி பயிர், விளைவிச்ச பயிரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போடணுன்ட்டு போனேன். அவங்க இன்னும் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்த ஒரு படம் சொல்கிறான், வந்து பதிவு பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆர்டர் வந்துருக்கான்னு கேட்டுட்ருக்கேன் 2 வாரமாக. வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு இடையில 2 நாள் 3 நாள் ஆர்டர் வந்திருக்கு, எடுத்துகிட்டு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு தகவல் தெரியல, நாங்கள் போகலை. 2 நாள் 3 நாள் செஞ்சு கேட்கக்குள்ள 3000 சிப்பம் தான் ஆர்டர் எங்களுக்கு எடுக்க சொல்லி 3000 சிப்பத்துக்குள்ள விவசாயி பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் உங்கள் பயிரை எடுக்க இயலாது. டெல்டா மாவட்ட தலைநகரங்களில் மே 21ஆம் தேதி மேகதாது அணை ஆணைய தீர்மானத்தை தீயிட்டு எரித்து போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் சட்டவிரோதமாக மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசிடம் அனுமதி கோரி அனுப்பி வைத்துள்ளது. இந்த தீர்மானத்தை நிராகரிக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதை விடியா திமுக அரசு ஏற்கவில்லை என்றும், டெல்லியில் வரும் மே 21ஆம் தேதி நடைபெறும் ஆணையத்தின் 20வது கூட்டத்தில் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் நேரில் பங்கேற்று தமிழ்நாடு அரசின் சார்பில் தீர்மானத்தை நிராகரிக்க வலியுறுத்தி உரிய சட்ட ஆதாரங்களோடு தீர்மானம் முன்மொழிந்து நிறைவேற்ற வேண்டும் என்றார். மருத்துவ பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தேர்ச்சி விகிதங்களில் வெறும் 55 விழுக்காடு மட்டுமே பெற்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி கடைசி இடம் பிடித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், MMC போன்ற கல்லூரிகள் 90 விழுக்காட்டிற்கு மேல் தேர்ச்சி விகிதங்கள் பெற்றுள்ளது. இந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 250 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் தேர்ச்சி விகிதமானது 55 விழுக்காடு குறைந்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பொது அறுவை சிகிச்சை பாடப்பிரிவில் சுமார் 106 மருத்துவ மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றன. விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது என கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.